தமிழ் சினிமால ஒரு படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையுதுன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டணியே வந்து காரணம் அப்படின்னு சொல்லலாம். அந்த வெற்றி கூட்டணி அப்படின்னு வந்து அதை எப்பவுமே வந்து அழைக்க ஆரம்பிச்சுவாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்தாங்கன்னா சூப்பர் ஹிட் தான் சார் அப்படின்னு. அது மாதிரி ஏராளமான வெற்றி படங்கள் வந்து தமிழ் சினிமால வந்திருக்கு. அதுல நிறைய படங்கள் வந்து நம்ம மனசுல பதிஞ்சிருக்கு. அப்படி ஒரு படத்தை பத்தி தான் இன்னைக்கு நான் பேசணும்னு நினைக்கிறேன். இது ஒரு எவர் கிரீன் மூவி. டைரக்டர் மணிரத்னம் அவருடைய டைரக்ஷன்ல உலகநாயகன் கமலஹாசன் நடிப்புல வந்த நாயகன் அப்படிங்கிற படம். இந்த படத்தை பத்தி உங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசணும்னு இருந்தேன். இந்த படத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிறதையும், இந்த படத்தை வந்து எடுக்கிறப்ப நடந்த சம்பவங்கள் பற்றி எனக்கு தெரிந்த சில விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன். அதாவது என்னன்னா 1986 வந்து மௌனராகம் அப்படிங்கிற படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையுது. மணிரத்னம் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அடையுது. அந்த படத்துடைய ப்ரொடக்ஷன் வந்து சுஜாதா ஃபிலிம்ஸ், அவங்க வந்து ஜிவி வெங்கடேஸ்வரன் அவர் தான் வந்து இந்த படத்துக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ஸோ அந்த வெற்றியை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்த படம் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது மறுபடியும் சுஜாதா ப்ரொடக்ஷன்ஸில் வந்து ஒரு படம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அக்னி நட்சத்திரம் எடுக்கிறதுக்காக ரெடி ஆகுறாங்க. ரெடி ஆகும்போது என்னன்னா அந்த ஒரு ஃபைட் சீன் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு ஒரு ஃபைட் சீன் எடுத்து பார்ப்போம் அப்படின்ட்டு, ஏன்னா அந்த படமே வந்து 2 பிரதர்ஸ்க்கு நடுவில் இருக்க ஃபைட்டு தான் அப்படின்ட்டு அதுக்காக தான் நினைக்கிறேன். அந்த குதிரை இது இருக்கும், ஃபார்ம் இருக்கும், ஹார்ஸ் ஃபார்ம் வந்து இருக்கும். அந்த இடத்துல போய் அந்த ஃபைட் சீனை வந்து எடுக்கிறாங்க. அந்த ஃபைட் சீனை எடுத்து முடிக்கும் போது திடீர்னு அவங்களுக்கு ஒரு